ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ மகாநதி சீரியல், ஸோ நம்மளோட ஃபேவரட்டான நிறைய அப்டேட்ஸ் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம ஸ்ரீனி ப்ரோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பிரதர்ஸ் டே. ஸோ அதனால் வந்து நம்ம சுவாமியோட அசிஸ்டன்ட் ஸ்ரீனி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரதர்ஸ் டே விஷஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுமே நம்ம சுவாமி ப்ரோக்கு ஹாப்பி பிரதர்ஸ் டே விஷஸ் வந்து சொல்லிடலாம் MCU சார்பாக. ஸோ நிறைய பேர் வந்து க்ரஷ் லவ்னு சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, பிரதர்ஸ் டேக்கும் விஷஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட் வச்சாங்க. ஆனால் வச்ச அன்னைக்கு நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீடியோ போடுறாங்க இல்லையா, அந்த வீடியோஸில் கீழே கேப்ஷன் ஏன் தான் இப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. அதில் நம்ம விஜய் வந்து விளையாட்டாக பேசுகிறத ஒரு சில வீக்கா ஃபேன்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்களா, இல்லை விஜயை வேணும்னே வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கிறதுக்காக சும்மா யாரும் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. ஸோ நிறைய நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி தான் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆனாலும் அவர் மேலே உண்மையான அன்பு பாசம் வச்சுருக்கவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து அவர் எதுவுமே சொல்லலை நான் நம்புகிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க மேலே உண்மையான பாசம் வச்சுட்டோங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்கள வந்து என்ன தான் நெகட்டிவ் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி விஜயை வந்து புல் டவுன் பண்ணணும், ஐ மீன் சுவாமி கேரக்டர் புல் டவுன் பண்ணுங்கிற யாராவது ஒரு சில பேர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நெகட்டிவாக ஷேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், எப்பயுமே நம்ம வந்து என்ன நடந்தாலும் we have to support வீக்கா. தட் இஸ் விஜய் இல்லாமல் காவேரி இல்லை, காவேரி இல்லாமல் விஜய் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து உயிர் கொடுத்த ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்மளால் மறக்கவே முடியாது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பேர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அழுகாட்சியாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரைட்டருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவ்வளோ ஜாலியாக வந்து எழுதியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து விஜய் நடிக்கிறது நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சீன்ஸுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட்டரோட சீன்ஸு டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ லைவ் அன்னைக்கு வந்து நம்ம 15 மினிட்ஸில் ஒரு நல்ல ட்ராக் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஒரு சீன் தான் என்ஹான்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கண்ணத்தை பிடிச்சது, அப்புறம் கை, அது எல்லாமே ஓவரால் வந்து இன்றைக்கி எபிசோட் நல்லா இருந்துச்சு. சேடைத்தனமும் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம சபரிநாதன் அண்ட் சுவாமிநாதன் இவங்களுக்கு பாண்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம பார்த்துருப்பீங்க நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருந்த இன்டர்வியூவை. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ரொம்ப உரிமையாக வந்து நம்ம சபரிக்கிட்ட பேசினார். அதாவது சபரிக்கு கிடைக்க வேண்டிய பிரியங்கா சுவாமிநாதனுக்கு கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவார்ட்ஸ்லையுமே பேசியிருப்பாங்க. அதுவுமே இப்போ நிறைய வைரலாக இருக்கும், பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவுமே. ரெட் கார்பெட் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டிருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சேஃபாகவே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க நம்ம பிரியங்கா. வேலைக்காரன் சீரியலில் நம்ம கோமதி பிரியாக்ட் பண்ணாங்களே, அந்த ரோலில் பிரியங்கா தான் நடிக்க வேண்டியது. பட் சுச்சுவேஷன் வந்து அவங்க காற்றுக்கெண்ணெய் வெளியில் கமிட் ஆனதுனால இந்த ஒரு சீரியல் இப்படி ஆயிடுச்சு போல். அதை வந்து அவர் சொல்ல வர்றார் அந்த இடத்துல. ஸோ என்னோட ஜோடி எங்கள் பேர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுவாமி ப்ரோ வந்து உரிமையாக பேசுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அந்த ஷோவில். அதுக்கப்புறம் நம்ம திகட்ட லவ்வெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரைட்டருமே நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரைட்டர் ஒரு பக்கம், எடிட்டர் ஒரு பக்கம், டேரக்டர் ஒரு பக்கம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி நமக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஃபேன்ஸ் போகிற கமெண்ட்ஸுமே பார்த்த மாதிரி வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி தான் சீன்ஸ் வருதோ அப்படின்ற மாதிரி எனக்குமே டவுட் இருக்குது. ஏன்னா நமக்கு மனசில் இந்த நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி நிறைய எபிசோட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ மேபி டீம் வச்சு படித்து அதுக்கான அப்டேட்லாம் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ்லாம் எழுதி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக எனக்கு தோணவும் செய்யும் ஒரு சில டைமில். பட் அப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நம்ம மனசில் நினச்ச கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் நிறைய சீன் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஓரளவு எபிசோட் ரொம்பவே அழகாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கமிங் இன்னும் வந்து வேறு லெவலில் வந்து எதிர்பார்க்க முடியாத லெவலுக்குலாம் ட்ராக் காத்துட்ருக்கு. ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஃபேமிலி ஃபுல்லாகவே சமாதானப்படுத்துறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை மேல் வீட்லேயோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா குடிவு பார்க்க போகிறாரு. அப்கமிங் ஆக்ட்ரஸ் கவிதா மேமே பார்த்திங்கன்னா நியூ என்ட்ரி வர போகிறாங்க. ஸோ ஹவுஸ் ஓனர் அங்கிளுக்கு ஜோடியாக வந்து கிளம்புறங்க போகிறாங்க. அவங்க 2 பேரோட உதவியோட தான் நம்ம விஜயுமே வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஃபேமிலியை வந்து எப்படி சொல்கிறது, அவங்களோட உதவியோட திருப்பி காவேரி ஃபேமிலியோட யூனியன் ஆவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுது அப்கமிங்கில். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.